ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கிறிஸ்மஸ்லாம் எப்படி கொண்டாடினீங்க? நாங்களும் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடினோம். எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் புரிஞ்சவங்களுக்கு. அதாவது மாட்டிக்கிட்டான், நம்ம குல்பி வாய் வசமாக மாட்டிக்கிட்டான். அதாவது நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம என்னத்தை பண்ணாலும் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பின்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருக்குது. பெரிய பெரிய ஆட்களுக்கெலாம் நம்ம குல்பியை வாயில் வாங்கி வாங்கி அவங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம அவங்க நம்மளோட பேச்சை கேட்பாங்க அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால தான் காலையில் ஒரு ஆர்டர் காப்பி வச்சுட்டு இருக்கா. இதுவும் ஒரு ஆர்டர் காப்பி தான். புரியுதா மக்களே? அதாவது இந்த ஆர்டர் காப்பி எங்கூட ஆர்டர் காப்பின்னு பார்த்துடுங்க நீங்களே. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சைடில் உள்ள அந்த பார்கோட் நம்பர் எதுவுமே காமிக்கணும்னா சரி அவளுக்கு காமிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? இந்தியா கவர்மெண்ட்லேருந்து வேணால் பார்கோட் வேணாங்க அவள் ஸ்கேன் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துகிட்டு போட்டு, ஓகேவா? ஸ்கேன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போட்டு குறிச்சாச்சு. அது வெள்ளை பேப்பர் அண்ட் க்ரீன் பேப்பர் இதுவுமே இருக்குது. ஃபுல்லாக இந்த பாருங்கள், சீல் வச்சு அடித்த பேப்பர் இந்தியா கவர்மெண்ட்லேருந்து. அதாவது குழந்தைகள் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அது அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஏன்னா படிச்சிருந்தால் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுது அவங்களுக்கு? குழந்தைகள் நல தடுப்பு சட்டம்னு இருக்குது. அதாவது சின்ன சின்ன பிள்ளைகளை இவன் விபச்சாரத்துக்கு அழைச்சி அது முதல் கொண்டு எல்லாமே ஃபுல் ப்ரூஃபோட ரெக்கார்டோட ஃபுல் ப்ரூஃபோட இவளுக்கு கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதான் நம்ம வக்கீல் இருக்காரு தெரியுமா, இதை டைரெக்டாக எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புறதுக்கு தான் இருந்தார். நான் தான் சொன்னேன், சார் எனக்காக வேண்டி ஒரு 2 hours மட்டும் எனக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கையில் கொடுங்க, நான் பேப்பர்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல் சீல். புரியுது உங்களுக்கு? அந்த சீலை நம்ம ஓப்பன் கூட பண்ண முடியாது. இப்போ இந்த சீல் அடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கி இந்த சீலை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னாக்கி இங்கேருந்து டேமேஜ் ஆகும். இது ஃபுல்லாக அந்த இதெல்லாமே கிழிஞ்சிரும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சீல் தான் இதில் அடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஸ்டிக்கர் மாதிரி சீல் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அது ஒன் டைம் யூஸாக தான் இருக்கும். அதை ஒட்டியாச்சு அப்படின்னாக்கி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக அந்த 2ம் போகும். புரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே நான் தான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கி நம்மளோட அட்வொகேட் நம்ம கொரியர் பண்ணி விடுவாங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை பையனை அனுப்பிவிட்டு எங்கே கொண்டு கொடுக்கணுமோ அங்கே கொண்டு விரைவில் ஒப்படைச்சி. ஆனால் உண்மைங்க இதில் நிறைய பேர் மாட்டுறாங்க. பாவம், யார் இவ கூட இருந்த முதல் கொண்டு அது யார், ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்கல்ல, அவள் மாட்டுறா. புரியுதா உங்களுக்கு? அவளோட பேர் கூட நல்ல வரலப்பா. லைவ் போடலன்னு நிறைய பேர் ஞாபகப்படுத்திட்டு இருப்பீங்க. இப்போ லைவ் வரலன்னு அந்த பேரே மறந்து போகுது. நல்ல பேர் என்ன பேராக இருக்கும்? ஏதோ ஒரு மும்தாஜின்ட்டு ஏதோ ஒரு நம்ம பேர் சொல்லுவோம். அவள் வசமாக மாட்டியிருக்கா இதில். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவன் அவளை வச்சு நிறைய வேலை முடிச்சிருக்கிறா. பிரசன்னா ஏற்கனவே பிரசன்னா மேலே எஃப்ஐஆர்காக ஃபைல் பண்ணியிருக்கு. இந்த ஒயிட் கலர் பிரசன்னாவோடது. இந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது தெரியுமா, இது பிரசன்னாவோட சீல் பேப்பர். அதேமாரி இது அம்மாகாரி இருக்குல்ல, அந்த சீல் பேப்பர் அம்மாகாரி அண்ட் மூவாகாரியோட பேப்பர். எல்லாமே வித்து ரெக்கார்டோட கரெக்டாக நம்மளோட புலனாய்வு, அதான் இந்திய புலனாய்வு துறை அவங்க கரெக்டாக விசாரித்து எங்கேருந்து என்ன எடுக்கணும். அதாவது வெப்சைட்லாம் போடுறாங்களாமா. வெப்சைட்டில் இப்போ பாருங்கள், அந்த வெப்சைட்டை அவள் சரியான ஆளுங்க. அதாவது அணக்கம் இல்லாமல் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அணக்கம் இல்லாமல் யாருக்குமே எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அணக்கம் இல்லாமல் இருக்கா. இப்போ என்ன பாருங்கள், இன்னி சொல்லிட்டா ஓடி போயிட்டான் ஓடி போகிறவங்க மறுபடியும் சேனல் ஓப்பன் பண்ணிட்டா வருவான். 4500 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் சேனலை டிலேட் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டேன். இப்போ நான் புதுசாக சேனலை ஓப்பன் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு தேவையா? நான் அதுக்கு அந்த வீடியோவிலே போட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பேனே. இவளுக்கு பயந்து ஓட்டமா. அவள் தான் நம்மளை கண்டு பயந்து எடுத்து அவளுக்கு அதாவது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இவளை பற்றி ஏ டு இசட் எல்லாமே தெரியும். இவ்வளோ பெரிய பிச்சைக்காரிங்கிற முதல் கொண்டு எல்லாமே தெரியும். குல்பிவா சித்ரா இருக்கா தெரியுமா? எவ்வளோ பெரிய பிச்சைக்காரிலையும் பிச்சைக்காரி, கேடுகட்ட பிச்சைக்காரி. அந்த பிச்சைக்காரி முதல் கொண்டு அவளோட ஃபுல் சரித்திரமே எனக்கு தெரியும். புரியுது உங்களுக்கு? அவளோட ஃபுல் சரித்திரம், அவளோட பரம்பரை சரித்திரமே எனக்கு தெரியும். அவள் பரம்பரை சரித்திரம், அவள் முதலியாராட்டி எப்படி அவள் ஆகுனா, அவள் முதலியாரா அப்படி இல்லை அப்படின்னாக்கி என்ன காஸ்ட்டு, அது முதல்ல எல்லாம் சரித்திரமே என்கிட்ட இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஜாஸ்தி ப்ரூஃப் இருக்குது தெரியுமா. நம்ம ஆன்லைனில் காமிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய தப்பு அதான் பண்ணிட்டோம். நம்ம பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, நம்ம ஆன்லைனில் இவளோட இது கேஸ் ஃபைல் பேப்பர் எல்லாமே நம்ம காமிச்சோம் தெரியுமா. அது அவள் நேமோட காமிச்சதான் நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு. அது நம்ம வாயால் சொல்லியிருக்கலாம். இப்போ இதை காமிச்சது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அவளுக்கு தெரியட்டு.
அதாவது இந்த பேப்பரோட வேல்யூ என்னன்னு அவளுக்கு தெரியட்டும். அதாவது அவள் கையில் வச்சுட்டு ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு ஏதாவது ஆட்டிகிட்டு இருப்பாள். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் 2 வாரத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு ஆட்டிகிட்டு தான் இருக்கா கையில். அந்த பேப்பர் வச்சு என்ன செய்கிறான்? அது வெத்து பேப்பர். இது வெத்து பேப்பர் கிடையாது. இது அவளோட என்ன இருக்கலாம் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன். அதாவது கொஞ்சம் அப்படியே இதை வச்சுட்டு காமிப்பேன். இது என்னன்னு தெரியுதா? அதாவது நம்ம வீடு இல்லாதவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க தெரியுமா? வீடு இல்லாதவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த இடத்தோட இது அதாவது 2016 2016 வந்து அவளுக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த இடம். ஜனவரி 2006 எந்த இடத்துல கொடுத்துருக்குன்ட்டு நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதாவது இவள் அவ்வளோ பெரிய பிச்சைக்காரி. வீடு கூட இவளுக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வீடு கூட கிடையாது. அதாவது இவன் வந்து திருமணம் செய்து போன இடத்துல வந்து வீடு கூட கிடையாது. இவன் முதலியார் எங்கள் அப்பா முதலியார்னு சொல்லிட்டு இருந்தால, அந்த முதலியாரோட ஒரிஜினல் பரம்பரை சொத்தோட பத்திரம் முதல் கொண்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. யாருமே மாந்தோப்பில் வந்து பணம் வந்து பேலன்ஸ் இருந்துச்சுல்ல, அதனால் வந்து தூக்கி கொடுத்துட்டு போனாப்புல. நம்மளாம் இதை வந்து வெளியே விடக்கூடாது, எதுக்கு போட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்ம வெளியே விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டது யாரும் தெரியுமா? சித்ரா கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து சித்ரா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்ன பாருங்கள், பழைய அதாவது விடுதலை பத்திரம் முதல் கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். ஒன்றுங்க, எல்லாமே இதில் இருக்கும். ஒன்று இதில் வச்சுடும். அன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்களா? அடுத்தால இன்னும் ஒன்று இருக்குது. இது வந்து நம்மகிட்ட வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு போனது. புரியுதா உங்களுக்கு? 2 இருக்கட்டும் இதிலே இருக்கட்டும். ஓகேவா? இதிலே இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அவளுக்கு தெரியும் இது வந்து நம்ம வந்து கொடுத்ததெல்லாம் எதுக்கு இவன் போட்டு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இது வந்து லாஸ்ட்டாக அவரோட அப்பாவுக்கு கிடைச்ச விடுதலை பத்திரம். ஓகேவா? விடுதலை பத்திரம் கை நாட். புரியுதா உங்களுக்கு? 1ஆம் நம்பர் கை நாட். அடுத்தால வரும், எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்கு. அடுத்தால எப்போ எந்த இடத்துல என்ன இருக்குது எல்லாமே. அதாவது என்ன தெரியுமா? எனக்கு வந்து அவங்க வந்து பணம் தர வேண்டிய இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பணத்துக்காண்டி ஏதாவது செக்யூரிட்டின்னு ஏதாவது ஒன்று வாங்கி வைப்பேன் தெரியுமா? அப்போ வாங்கி வச்சது தான் இதுவும். அவளோட மகளோட அக்கௌண்ட் நம்பர் என்ன பாருங்கள். அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம காமிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால நான் ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். இந்த மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன உதட்ட பாருங்கள். உதட்ட பார்த்தீங்களா? உதட்ட பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஜாஸ்தியாக காமிக்கலை. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து காமிச்சாச்சுனாக்கி வேறு இதை வச்சு நம்மகிட்ட வந்து ஏதாவது பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? அது முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். அதேமாரி இவளோட அந்த நில உரிமை விவரம் அதுவும் முதல் கொண்டு எல்லாமே பட்டா எண் வட்டம் அது எல்லாமே நம்ம மறைச்சிடுவோம். மகன் மாசிலா மணிங்கிறது யாருன்ற அவட்ட கேளுங்க. ஓகேவா? அவட்ட வந்து மாசிலா மணி அப்படிங்கிறவன் யார்? அந்த மாசிலா மணிக்கும் உன்னுடைய பொண்ணு சுருதிக்கும் என்ன தொடர்புன்னு கேளுங்க. ஓகேவா? சுருதிக்கும் மாசிலாமணிங்கிற பையனுக்கு என்ன தொடர்புண்டு நீங்கள் வந்து அவட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பையன்கிட்ட அடித்து பிடிச்சி வாங்கின பத்திரமும் இதில் இருக்குது. முதலியார்னு சொல்கிறால, அவளோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து முதலியார் கிடையாது. அவள் வந்து அவளோட அப்பையன் முதலோட அதுக்கு அவங்களோட அப்பா இருக்கான்னு தெரியும். அவனோட அப்பாவோட அப்பன் ஏதோ ஒரு முதலியார் காஸ்ட்டோட பெண்ணை திருமணே அந்த இதில் வந்து முதலியார் காஸ்ட்டாக மாறி இவங்க வந்து முதலியார் காஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ சொல்லிகிட்டு இருக்கா. சரி, இவன் முதலியார் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காள. பிரசன்னா வெங்கடேஷ் அவன் என்ன காஸ்ட் என்ன இருக்குது? பிரசன்னா வெங்கடேஷோட அந்த இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன தெரியுமா அந்த எஃப்ஐஆர் போட்டது அது என்ன தான் இருக்குது. ஓகேவா? அவன் என்ன காஸ்ட் என்ன தெரியுமா? சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சீக்ரெட்டாக வைக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது. சில விஷயங்கள் வந்து சீக்கிரட்டாக முடிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம தமிழக மக்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா வந்து இவள் வந்து அப்படிப்பட்ட வேலைகள் சின்ன பிள்ளைகள், அதாவது சின்ன பிள்ளைகள்லாம் அவள் வந்து விபச்சாரத்துக்கு அழைத்து அதாவது விபச்சாரத்தில் அழைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அழைச்சி அந்த பிரச்சனை கூட அந்த பிள்ளைகளை வந்து அதெல்லாம் வாயில் சொல்கிறதுக்கு வாய் கூசுதுங்க. அதெல்லாம் அந்த வேலைகள்லாம் பண்ணி எடுத்து அதெல்லாம் அந்த ப்ரூஃபோட வந்து அதாவது என்ன நினைக்கிறா அவனைக்கு இவன் என்ன நினைக்கிறா தெரியுமா? சரி, நம்ம மேலே கேஸு கொடுக்கதா இருந்துச்சுனாக்கி தமிழ்நாட்டில் தானப்பா கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? அவளோட நினைப்பு என்ன அப்படின்னாக்கி
நம்ம மேலே கேஸ் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், தமிழ்நாட்டில் தானே கொடுப்பான், வரதை பார்த்துக்கிடலாம். யாருக்குமே நம்ம பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போகும்ச்சுல, என்னை வந்து போலீஸ்காரெலாம் அவுத்து போட்டுட்டு என்னை அங்கே அமுக்குனான்ல, இங்கே அமுக்குனான்ல, இங்கே இதை விட்டான்ல, அங்கே அதை விட்டான்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் வந்து இது கொடுத்துருந்தான், ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தான். அப்போ வந்து போலீஸ்காரர்கள் வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் இவன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கி, சரி நம்ம இங்கே லோக்கல் போலீஸ்கார் நம்மளை தான் சப்போர்ட் பண்ணுவான்ல, பண்ணலை அப்படின்னாக்கி போலீஸ்காரர்கள் மேலேயே நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். புரியுதா? அப்படி தான் நினச்சிருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கும் தெரியும், இவளோட வீட்டுக்கு போலீஸ்காரங்களும் போனோம்னா பிரச்சனை முதல் கொண்டு எல்லாரும் பிடிச்சி அந்த போலீஸ்காரங்களும் பிடிச்சி போட்டு அடித்து அந்த போலீஸ்காரங்களும் இவன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டது முதல் கொண்டு எல்லாமே அதில் இருக்குது. அதாவது தமிழ்நாடு போலீஸ்காரங்களுக்கே அவன் வந்து மரியாதை கொடுக்கறது கிடையாது. கேட்டாச்சுனாக்கி நான் மாட்டினா பல அதிகாரிகள் மாட்டுவாங்க. என்னது? நான் மாட்டினா பல அதிகாரிகள் மாட்டுவாங்களாம். நான் மாட்டுறான் வரிசையாக மாட்டிகிட்டு இருப்பான். என்ன ஒவ்வொருத்தரும் மாட்டுவான். என்ன நீ மாட்டினா எத்தனை அதிகாரிகள் மாட்டுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். அந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் அதில் இன்னும் 2 பேர் வந்து உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இவளுக்கு வந்து இவன் மகா கேஸில் வந்து அந்த டைமில் சப்போர்ட் பண்ண 2 அதிகாரிகள் வந்து அந்த கோவிட் டைமில் வந்து இறந்துட்டாங்க. புரிதவங்களுக்கு கோவிட் டைமில் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதில் ஒரு 2 அதிகாரிகள் இப்போதைக்கு கிடையாது. மற்ற அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்கல்ல, அந்த அதிகாரிகளுக்கு இப்போ வரைக்கும் இவன் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் அவள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அதுவே கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதை நான் இப்போ ஷார்ட்டாக தான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம வந்து லைவ் வரக்கூடிய டைமில் நம்ம வந்து விவரமாக பேசுவோம். ஓகே, அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதோட காப்பி வந்து எனக்கு வந்து இப்போ அனுப்பிடுவாங்க. அதாவது என்ன உள்ள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம் மாதிரி அது வந்து நம்ம வக்கீல் மூலியமாக போகும். ஓகே, அதனால் அது வந்து சீல் பேப்பரை வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் உள்ள மேட்ரு என்ன மேட்ரு எதனால அது எல்லாமே வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போவுமே நம்ம சொல்லியாச்சுன்னு நினச்சிடுங்க, அவள் வந்து உஷாராயிருவா. நம்ம இப்போவுமே சொல்லியாச்சுன்னு நினச்சிடுங்க, அவள் வந்து ரொம்ப உஷாராயிருவா. அதனால் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லாண்டாம். நான் இப்படி வச்சு அவட்ட காமிப்போம். நான் பார்த்துக்க, ஃபுல் சீல் பேப்பர் தான். உள்ள லெட்டர் எல்லாமே டைப் தெரியுதா? உள்ள லெட்டர் இந்தியா கவர்மெண்ட்டோட சிக்னேச்சர் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அவளுக்கு. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. அவளுக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா கிரிமினல் அவளுக்கு. ஏன்னா இந்த பேப்பரை வச்சு எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த சீல் அடித்த பேப்பர் வந்து எங்கெங்கே போகலாம், இங்கேருந்து வெளிநாட்டு வர போகலாமா, இங்கேருந்து உள்நாட்டிலே முடிச்சிடலாமா அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும். சரியாக அவளுக்கு வச்சாச்சு ஆப்பு. அதாவது சரியாக அவளுக்கு வச்சாச்சு ஆப்பு. புரியுதா உங்களுக்கு? அதாவது வச்சாச்சு ஆப்பு. இன்னும் தமிழ்நாட்டுக்கு போட்டு அங்கே அவங்க வந்து விசாரணைன்னு சொல்லி அவளை வந்து என்ன அழைப்பாங்க. ஏன்னா இந்த கேஸ் ஃபைல் வந்து அவளுக்கு பெய்யாச்சு அப்படின்னாக்கி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து யார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து மறைமுகம் ப்ரெஸ் மீட் இல்லாமல் நடக்கும் பாருங்களாம். இது வந்து அதாவது என்ன தெரியுமா, இவன் வந்து உஷாராயிருவா. இப்போ கூட இந்த நிமிஷம் கூட நம்ம வந்து ப்ரெஸ் மீட்டிங் போடலாம். இந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு கூட நம்ம ப்ரெஸ் மீட்டிங்கை போடலாம். ஆனால் ப்ரெஸ் மீட்டை போட்டால் இவன் வந்து உஷாராயிருவா. ஏன்னா வந்து இவன் 1ஆம் நம்பர் விபச்சாரி தேமோவானைக்கு 1ஆம் நம்பர் தேமோவா. புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரே ஒரு கோவம் தாங்க. அதாவது என்னையை விட்டு தள்ளுங்க. நான் என்னோட பைசா கீசா அதை விட்டு தள்ளுங்க. அதில் வந்து நான் அதையும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு தெரியுமா? இவளோட ஒரிஜினல் கணவர். இவளோட ஒரிஜினல் கணவரோட ஃபேமிலி தான் இவளால் பாதிக்கப்பட்டது. அதாவது சுருதியோட பாட்டி தாத்தா அவங்க தான் இதில் வந்து ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வந்து அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கி, புருஷங்காரன் அந்த வீட்டு பேப்பர் பத்திரம் குத்திரம் எல்லாமே இவட்ட இருந்தோன்னே இவன் வந்து அந்த டைமில் வந்து மாந்தோப்பில் வந்துடலாம். அந்த டைமில் பயந்து போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டா. பவர் ஆஃப் அத்தாரிட்டி அது முதல் கொண்டு எல்லாமே. அதாவது அது வந்து காமிக்கலாமா? நான் ஒன்று பண்ண அந்த ஹெட்லைனை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த ஹெட்லைன் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கைங்கிறது வரணும். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம காமிக்கிறேன். ஏன்னா வேறு ஒரு சேனல் போயிட்டு 2 சேனல் நம்மளுக்கு போயிட்டு, இந்த சேனலை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து செக்யூரோடு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து சில விஷயங்கள் இருக்குது தெரியுமா, நம்ம வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாகுது. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த இது மட்டும் ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். அதாவது பவர் ஆஃப் அவள் வந்து எனக்கு போட்டு கொடுத்தது. புரியுதா உங்களுக்கு? வாரிசு சர்டிஃபிகேட் முதல் கொண்டு வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து அவள் வந்து இது வந்து எனக்கு போட்டு கொடுத்தது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேர் காமிக்க மாட்டேன், ஹெட்லைன் மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் மெயிலில் கிடந்துச்சு. ஓப்பன் சித்ரா ஹோம் பவர் அத்தாரிட்டி பேப்பர்.
ம். ஓகே. அதாவது மெயில்ல நம்மளுக்கு எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து எதுக்குமே நம்ம வந்து இது பண்ண வேண்டிய தேவையில்ல. நம்ம வந்து ஜூம் பண்ணி மட்டும் அதாவது ஜூம் பண்ணி மட்டும் கீழே உள்ள எதுவுமே நம்ம வந்து காமிக்க வேண்டிய தேவை கிடையாது. கீழே உள்ளதும் காமிக்கணும்னா, அந்த மேலே உள்ளதும் காமிக்கணும்னா, இடையில உள்ளது மட்டும் நம்ம காமிப்போம். ஓகேவா? ம். ஏன்னா ஓரளவு உங்களுக்கும் தெரியணும். நம்ம அதனால் இப்படி வச்சு காமிப்போம். இப்படி வச்சு காமிச்சாச்சுனாக்கி மேலே உள்ளது எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண, ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்னால நம்ம வந்து நம்மளோட இது வந்து இதாகிருது பார்த்துடுங்க. நம்மளோட சேனல் முதல் கொண்டு எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்துலனால இதாகிருது. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அந்த மேலே உள்ள ஹெட்லைன் மட்டும் காமிக்கிறேன் மக்களே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? என்ன கேலரிக்கு போய் ஸ்க்ரீன்ஷாட் கேலரி க்ரீன்ஷாட் என்ன நம்ம வந்து அதில் ஜூம் பண்ணி காமிக்கலாம். ஜூம் பண்ணி காமிச்சோம்னா நம்ம வந்து இதை மட்டும் என்ன இருக்கலாம் மக்களே பார்த்துடுங்க. கீழே உள்ள ஃபோட்டோவில் நம்ம ஃபோட்டோ எதுவுமே இல்லைல்ல. இல்லைப்பா. என்ன பார்த்துடுங்க. பவர் ஆஃப் அத்தாரணி பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இதுக்கு மேலே கீழே வந்து நிறையா நேம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் யார் வந்து யாருக்கு போட்டு கொடுக்குறாங்க, யார் வந்து யாருக்கு போட்டு கொடுக்கல, அந்த நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஓகேவா? அவளுக்கும் தெரியும். ஏன்னா இதை பார்த்தாலே அவளுக்கு தெரியும். நம்மகிட்ட எல்லாமே மேல் முதல் ரெண்டாவே இருக்குது. இது எல்லாமே ஒரு நாள் வந்து ஓப்பனாக காமிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஓப்பனாக நம்ம வந்து காமிப்போம். ஓகேவா? அதாவது என்ன தெரியும், எனக்கு இப்போ ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ மக்கள்கிட்ட வந்து லைவாக வந்து நம்ம வந்து எதுவுமே இப்போ நம்ம வந்து சொல்ல முடியல. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான். இப்போ இந்த பேப்பர்ஸ் முதல் கொண்டு வெங்கடேஷ் அதாவது பிரசன்னாவுக்குள்ள பேப்பர், இது வந்து தாய்காரி மோகாரிக்குள்ள க்ரீன் பேப்பர். இது எல்லாமே அவளுக்கு கரெக்டாக உடவுது. அப்போ இதில் வந்து கரெக்டாக மாட்டினது யாரும் தெரியுமா? இதில் வந்து ஒன்று கீழே அவ கூட இருக்க 3 பேர். ஒன்று தம்பின்னு சொல்லக்கூடிய ரெட் ஐஸ், இன்னொன்று வந்து யாருப்பா அவள் பேர், இஸ்லாமிய பெண், அவள் பேர் ஏன் நம்ம மும்தாஜி. நம்ம மும்தாஜின்னா தான் நம்ம மும்தாஜி அக்கா. வேறு இன்னொரு நபர். இந்த 3 பேரும் வந்து இதில் வந்து ரொம்ப உள்ள அப்படியே ப்ரூஃபோட உள்ளே வந்து மாட்டியிருக்காங்க. அதாவது 100க்கு 200% ப்ரூஃபோடு மாட்டியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்களே யோசிச்சுருங்க. அவளுக்கு வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்து அதாவது என்ன தெரியும், அவள் வந்து சரியான மோதக்கூடிய ஆளை வந்து அவள் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. அவள் வந்து சின்ன சின்ன புழு பூச்சிகள் கூட வந்து மோதிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியும். என்னோட சேனல் வந்து அவள் டிலேட் பண்ணிட்டா. என்ன ஸ்ட்ரைக் அடித்து அதை தூக்கிட்டா. புரியுதா உங்களுக்கு? தூக்கிட்டா. ஏதோ ஒன்று பண்ணிட்டா. ஆனால் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷத்தில் நம்ம வந்து மக்கள் மத்தியில் வந்து திரும்ப வந்து அவன் என்ன பார்த்தீங்களா, அவன் வந்து ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா, அவன் வந்து எனக்கு தெரியும், அவன் வந்து நீங்களும் மக்கள் நீங்கள் இப்போமாவது புரிஞ்சுக்கிடுங்க, நான் வந்து உங்களுக்காக வேண்டி தான் உழைக்கிறேன், நான் வந்து மக்களுக்காக வேண்டி தான் உழைக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை வந்து திரும்ப பிரெயின் வாஷ் பண்ணுறா. புரியுதா உங்களுக்கு? மக்களை திரும்பியும் பிரெயின் வாஷ் பண்ணுறா. ஏன்னா ஓடி போகிறவன் திரும்ப வருவானா? சேம் லொக்கேஷன் சேம் இதோட நான் வந்திருக்கேன். அதாவது ஒரு சேனலை தூக்குறதுனாலையும் ஒருத்தனை வந்து நம்பரை வந்து அங்கே எவன்டையாவது வாயில் வாங்கிட்டு நம்பரை வந்து இது பண்ணதுனாலையும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. குல்பி வாய், புரியுதா உனக்கு? குல்பி வாய் சித்ரா, இதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதேமாதிரி அந்த ஃபோர்ன் வெப்சைட் அதோட அட்மின் அவாண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த அவாண்டு அட்மினை கண்டுபிடிச்சாச்சு. அந்த வெப்சைட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதை வந்து தூக்கியாச்சு. அது வந்து அவள் வந்து இது வரைக்கும் அவள் வந்து வெளியே சொல்லலை. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து சொன்னேன், அவள் வாயாலே அவள் சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் வந்து அவள் வந்து சொல்லலை. 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அவளோட அந்த வெப்சைட்டை வந்து தூக்கியாச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், அவளோட வெப்சைட் அதில் இருக்காது பாருங்கள். அவள் நினச்சிருப்பா, அதாவது வெப்சைட்டில் போட்டு சம்பாதிக்கலாம்ல, வெப்சைட்டில் போட்டு சம்பாதிக்காது. நீ வந்து ஒரு சேனலை தான் தூக்குவா. நீ வந்து குளிப்பிவாய், நீ வந்து ஒரே ஒரு சேனலை தான் தூக்குவா. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய ஆட்கள். அதனால் வந்து எங்களுக்கு தெரியும் அதில் எந்த பிரச்சனையும் எவ்வளோக்குள்ளே சம்பாதிக்க. நான் என்னோட ஒரே எய்ம் அதான். அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு முன்னாடி நான் கிறிஸ்மஸ் கூட எய்ம் பண்ணல. நான் வந்து கிறிஸ்மஸை விட்டால் நியூ இயருக்கு முன்னாடி எப்படி அந்த சேனல் வந்து கரெக்டான சட்டத்தின் மூலியமாக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக தூக்கணும்னு நினச்சும் தூக்கியாச்சு.
ம் இப்போ அதனால் வந்து நான் அதனால தான் நேற்று உள்ள வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், கிறிஸ்மஸுக்கு வசூல். அதாவது கிறிஸ்மஸுக்கு வந்து நிறைய புக்கிங் அவளுக்கு. நான் கூட சொல்கிறேனே, கிறிஸ்மஸுக்கு வந்து 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடியே வந்து அவளுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து நல்ல ஃபுல் புக்கிங். புரியுதவங்களுக்கு ஃபுல் புக்கிங்னாக்கி ஃபுல் புக்கிங். அதில் புக்கிங் பண்ண அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து புலனாய்வுத்துறை எல்லாமே எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த யார் புக்கிங் பண்ணியிருக்கா அந்த நபர்கிட்ட, ஏன்னா வந்து அந்த நபர் வந்து அவருக்கு ஆசை, அதுமாதிரி ஆப்போசிட்டில் உள்ளவங்க இவங்க வந்து பண்ணுறதுனால இவங்களுக்கு அதை ஃபோன் பண்ணி அந்த நபர், அதாவது எந்தெந்த நபர்கள் எந்தெந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த நபர் எத்தனை மணிக்கு புக் பண்ணியிருக்காங்க, ஃபுல் நைட்டு, சிலவங்க வந்து ஃபுல் நைட் புக் பண்ணியிருக்காங்க, சிலவங்க வந்து 4 ஹவர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறது கேவலமாக இருக்குங்க. வேறு என்ன செய்ய, சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. 4 ஹவர்ஸ்க்கு புக் பண்ணியிருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு, ஹோட்டல் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு, இவங்க போட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் முதல் கொண்டு எல்லாம் ப்ரூஃபும் இந்த க்ரீன் எல்லாம் ப்ரூஃப்னா இதில் இருக்குது. எல்லாம் ப்ரூஃபும் இந்த இதை வச்சே அவளுக்கு வந்து அப்படி அடி நடக்கும். புரியுது உங்களுக்கு? அதாவது அவளுக்கு முன்னாடி பின்னாடி 2 இடத்துலையும் கரெக்டாக ஆப்பு சொருவியாச்சு. பாருங்களேன், கொஞ்சம் அடக்கி வாசிப்பா பாருங்க என்ன. அதாவது இப்போவே நம்ம வந்து 2வது ரிட்டன் வந்தோடனே அவள் வந்து அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன மேலே இருந்து வெளிநாட்டு விபச்சாரையும் அடக்கி வாசிப்பா, இங்கே இவெல்லாம் அடக்கி வாசிப்பா பாருங்களேன். பாருங்களேன், இன்னிலேருந்து அவள் அடக்கி வாசிப்பா பாருங்க. அவள் வந்து அதாவது அவள் சென்னையில் அந்த வக்கீல், உன் வக்கீல்கிட்ட சொல்லு அந்த பேப்பர் என்ன பேப்பர் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லுவோம். வக்கீல் ரொம்ப புத்திசாலி வக்கீல்லாம். நீ தானப்பா சொன்னா குளிப்பிவாய், உன்னோட வக்கீல் வந்து ரொம்ப புத்திசாலி வக்கீல். பார்க்க சொல்லு, உன்னோட வக்கீல்கிட்ட பார்க்க சொல்லு, அது என்ன பேப்பர் என்ன டீட்டெயில்ஸ் எடுக்க சொல்லு. சிரிப்பாக இருக்கா? எடுக்க சொல்லலாம் பார்ப்போம். வச்சு கரெக்டாக வச்ச இடத்துல வைப்போம்ல நாங்கள். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறா? அந்தாலும் அப்படி பேருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியோ? நாங்கள்லாம் அப்படி போகக்கூடிய ஆள் கிடையாதுப்பா. அதாவது ஒரு களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னாக்கி வச்சு செய்வோம். மைதானத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னாக்கி தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, தோத்தாலும் கௌரவமாக தோத்துட்டு போவோம், ஜெயித்தாலும் கௌரவமாக ஆப்போசிட்டில் உள்ள பையங்களை, ஆப்போசிட்டில் உள்ள பார்ட்டிகளை வந்து திருத்த வச்சுட்டு போவோம். அப்படி இல்லைனாக்கி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போவோம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நாங்கள். புரியுதா குளிப்பிவாய்? அதனால் அந்த மரட்டல் உருட்டல் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இவாளே வந்து நிறைய ப்ரூஃபை வந்து ஆன்லைன்லேயே விட்டுட்டான். புரியுதா உங்களுக்கு? இவா வந்து நிறைய ப்ரூஃப் ஆன்லைனில் விட்டா. அதாவது என்னையை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இது வந்து குளிப்பிவாய் நீனே கேட்டுக்க. என்னையை பற்றி, என்னோட நேமில் உள்ளதை பற்றி நான் வந்து உனக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், அதாவது ஏதோ ஒரு தவறான செயல், நான் வந்து ஏதோ ஒரு தவறான செயல் நான் செய்கிறேன் அப்படின்னாக்க அதோட ப்ரூஃப் வந்து உன்னால் போட முடியவே முடியாது. ஏன்னா நான் வந்து செய்கிறது வந்து தவறான செயலே கிடையாது. ஆனால் வந்து நீ செய்கிறது எல்லாம் தவறான செயல். அதனால தான் நான் மட்டும் இல்லை, யூடியூப்பில் உள்ள நிறைய நபர்கள் வந்து ஒன்றைய வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து வாயால் தான் என்கிட்ட சவுடால் விடுவா. நீங்கள் சொன்னீங்களா மக்களே, ஏன்டா சார் நீங்கள் வந்து வாயால் பேசுகிறீங்க, பேப்பரை காமிங்க, ப்ரூஃபை காமிங்கன்ட்டு. இதுதான் காமிக்க கூடாதுங்கிறது. லாஸ்ட் நேரத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரூஃபு காமிங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனையாட்டும் இது பண்ணுறது. அதாவது நம்மளோட வேலை என்ன வேலைங்க? நான் உங்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட கேட்குறேன். அவள் வந்து இவ்வளோக்குள்ள மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறா. சின்ன பிள்ளைகளை விபச்சாரத்தில் தள்ளிட்டு இருக்கிறா. எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமாங்க? மனசாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கங்க. இவாளுக்கெல்லாம் என்ன தெரியுமா? சத்தம் இல்லாமல் வேலையை முடிக்கணும். அதாவது குறைச்சிட்டு இருக்கோன்னு நினச்சிடுங்க. நாய் மாதிரி நம்மளும் குறைச்சிட்டு இருந்தால் 10-20 பேர் சேர்ந்து கல் எடுத்து அடிக்க தான் செய்வோம். குறைக்கக்கூடாது. என்ன பண்ணணுமோ நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வந்து அவளை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பேக்ரவுண்டில் நம்ம என்ன பண்ணணுமோ கரெக்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். அவள் வந்து எவ்வளோ செலவழிச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்க. நம்ம வந்து ஒரு செலவு இல்லாமல் ஒரு நியாயமாக நம்ம வந்து எந்த துறையை பிடிக்கணுமோ, எந்த அதிகாரிகளை பிடிக்கணுமோ, எந்த துறையை பிடிக்கணுமோ, எங்கே அடித்தா எங்கே வலிக்குமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? எங்கே அடித்தா எங்கே வலிக்குமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏற்கனவே கோயம்புத்தூரில் அந்த சின்ன பிள்ளை வந்து கேஸ் கொடுத்து ஃபைல் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, முன்ஜாமீன் எடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணோம், அந்த பிள்ளையோட தங்கச்சி அதை வச்சு நம்ம அவன் மேலே போஸ்கோ, ஏன்னா அந்த பிள்ளையை வந்து அவன் வந்து சில்மிஷன் வேலைகளை பண்ணியிருக்கிறான். அதனால் போஸ்கோ சட்டத்தின் கீழே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஜாமீன் கிடைக்காது. அப்படி நம்ம இது பண்ணியாச்சு அப்படின்னாக்க லாஸ்ட்டில் நம்ம அந்த ஒவ்வொரு குழு கொடுப்போம் தெரியுமா, அதில் வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சிடா இது வந்து இந்த பிள்ளை தான்
சரின்னு சொல்லி அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்பி விடுறது, அந்த பிள்ளைக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறது, சரிம்மா உன் பிள்ளை உன் தங்கச்சியும் உனக்கும் வந்து படிப்பு செலவை ஏற்றுக்கிடும், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், நீ வந்து இதை வெளியே பண்ணாமல் பண்ணீங்கன்னு சொல்லி எடுத்து இந்த கீழ்த்தரமான சில்லித்தனமான வேலைகள் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த பிள்ளை வந்து நம்மளை அண்ணனுங்கிற ஒரு நம்பிக்கையாக வந்ததுனால நான் இன்னி வரைக்கும் அந்த பிள்ளையோட நேமும் முதல்கொண்டு யாரும் நான் வந்து சொல்லலை. அதுமாதிரி என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து மறுபடியும் எத்தனை சகோதரிகள் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் நான் நீங்கள் சொன்னதுக்கு ஏதாவது தவறான வார்த்தைகள், தவறான இதில் நான் உங்ககிட்ட யாராவது பேசியிருக்கேனா? ஏங்க நம்மளாம் மனுஷன், நம்ம எல்லாருமே ஒரு மனுஷன். இதே மாதிரி செடி கிருமி இருக்குது தெரியுமா, அது வந்து வரதான் செய்யும். அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் இக்னோர் பண்ணணும், அப்படி இல்லைங்க அதை அடித்து தூக்கிட்டு அந்த செடியை வந்து சட்டத்தின் முன் நிப்பாட்டி அந்த செடியை அந்த வேரோட அள்ளிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இவ சொல்கிற மாதர் சங்கம் வந்துச்சு, ஒரு மாதர் சங்கம் அங்கே போகல. ஏன்னா அந்த மாதர் சங்கம் இருக்குது தெரியுமா, அதுக்கே தெரியும். அந்த மாதர் சங்கத்தில் வந்து ஒரு சில வந்து கூட்டு கலவாணிகள் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில வந்து மாதர் சங்கத்தில் உள்ள ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா, அதான் ஒரு சில மொத்தம் அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க மாதர் சங்கத்தில், அவங்களுக்கு தெரியும் இவாளை வச்சு என்ன அப்படின்ட்டு. யாராவது போனாங்களா? மூக்கை காமிக்காத, மூக்கை இவளுக்கு பெருசாக இருக்கு உங்களுக்கு, அதனால இவளுக்கு தெரியுமா? யாரும் போகலை. இப்போ என்னன்னு தெரியுமா மக்களே, இவளுக்கு மக்களை வந்து எப்படியாவது முட்டாளாக்கணும், மக்களை வந்து எப்படியாவது அதாவது வைப்ஸ் அப்படிமா இவளோட வைப்ஸில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஒருத்தி அங்கே காலை விரிச்சு போட்டு வெளிநாட்டில் வந்து புளிப்புளிமை எடுத்துகிட்டு இருக்கா, ஒருத்தி இங்கே வந்து வாயில் வாங்கிட்டு இருக்கா. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இஸ்லாமிய பெண் அந்த யாரும் மும்தாஜ், இவளால் தான் நீ மாட்டியிருக்கா, அதாவது உனக்கு அவன் புருஷங்கார மேலே ஆசை, புருஷங்காரனுக்கு உன் மேலே ஆசை அப்படின்னீங்க, நீங்கள் அதோட முடிச்சிருக்கணும். நீ வந்து அதனால் இவா சொல்ல கேட்டு நீ வந்து இவாளால் மாட்டிக்கிட்டா. அதுமாதிரி கிறிஸ்மஸுக்கு எங்கெல்லாம் ரூம் போட்டியே, எவனாவது ஒருத்தன் வந்தானா? பைசா வாங்கின ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் பண்ணீங்களா? எல்லா ப்ரூஃபுமே எல்லாம் ரெக்கார்டோடு இருக்குது, எல்லாமே ரெக்கார்டோடு இருக்குது. இப்போ அவளுக்கு கோவம் தான். இப்போ வந்து இப்போ அவள் வந்து மூஞ்ச பாருங்கள், அப்படி எல்லாமே எல்லாமே அப்படியே இன்னிலேருந்து வீடியோ போட பாருங்கள். அந்த நான் இப்போ சொல்கிறேன், அதாவது நான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்டு பண்ணுறது வந்து 4 மணி, ஓகேவா? அதாவது 26 டிசம்பர் 4 மணிக்கு நான் இப்போ இந்த வீடியோ வந்து ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து நான் 5 மணிக்கு நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன்னு நினச்சிடுங்க. 5 மணிக்கு அப்புறம் அவளோட லைவ் வரும் பாருங்கள், அந்த லைவில் அவளோட மூஞ்ச பாருங்கள். அதாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நடிப்பு, ஆனால் வந்து அவள் மூஞ்ச பாருங்கள். அந்த மூஞ்சிக்கு வந்து அந்த அதாவது சிரிப்பாக தான் இருக்கு. அந்த மூஞ்சிக்கு டெய்லி 10,000 ரூபாய்க்கு மேக்கப் அடிக்காமல் வெளியே வரைய மாட்டான். இவ்வளோக்குள்ளே காதில் தொங்கிட்டு இருக்கு, இவ்வளோக்குள்ளே அதாவது ஒன்றா நம்பர், அதாவது இவளுக்குள்ளே இதெல்லாம் பார்த்தா நினச்சிடுங்க, இவளுக்குள்ள அந்தரங்க அசிங்கமான வேலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அந்த நம்மளோட அதிகாரிகள் எல்லாத்துலையும் சொல்லி எடுத்து அந்த வெப்சைட்டை தூக்கியாச்சு. அதில் அட்மின் யாருன்னு தெரியுமா? அதில் அட்மின் வந்து சுருதி ராஜேஷ் மணி, அந்த ஒரு பையன் இருக்கான்னு தெரியுமா, ஒரு பையன் வருவான்னு தெரியுமா, ராஜேஷ் மணி அஃபீஷியல்னு சொல்லி அந்த பையன், அதாவது அந்த நேமில் அந்த பையன், அந்த பையனான்னு தெரியலை, அந்த பையனோட அந்த இதில் போய் பாருங்கள், நிறையா வந்து தெய்வத்தோட ஃபோட்டோலாம் போட்டு இது பண்ணியிருப்பான். அந்த பையனும் இதில் உடந்தை. புரியுதா உங்களுக்கு? அந்த பையன் தான் அந்த வெப்சைட்டை வந்து டோமினை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த பையனோட ஐபி அட்ரஸில் இருந்தால் பேருக்கு. அதேமாதிரி இவளோட டோமினோட இது வந்து இவளோட சிவபாலனா, இவ சொல்கிறாள்ல சிவபாலன்னா யாருன்னு தெரியுமாண்டு? யாருப்பா அந்த சிவனா? அந்த சிவனே வந்தாலும் தப்பு தான், புரியுதா? தவறு செய்தால் அது வந்து கடவுளாக இருந்தாலும் தவறு தான். அதனால தான் ஃபஸ்ட்டு உள்ள இதில் ராஜாவாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், கடவுளாகவே இருக்கட்டும், தவறு செய்தால் அந்த கடவுளுக்குமே தண்டனை இருந்துச்சு. அதனால் கடவுள் இருக்கிறதுனால கடவுள் வந்து எதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு கிடையாது. நீ வந்து ஒரு விபச்சாரி குல்பிவாய், நீ வந்து ஒரு விபச்சாரி, மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற ஒரு முட்டாள்தனமான ஒரு விபச்சாரி, ஒரு வேசி. புரியுதா உனக்கு குல்பிவாய்? அதனால் வந்து கொஞ்சம் இப்போ உனக்கு வந்து வச்சிருக்க ஆப்பு வெயிட் பண்ணு. நான் வந்து விவரமாக என்னோடய வாயும் சும்மா இருக்க மாட்டேங்க, நான் வந்து விவரமாக சொல்லவே மாட்டேன். வெயிட் பண்ணு ஒரு 2 days 3 daysக்குள்ளே உனக்கே கால் வரும். எங்கேருந்து கால் வருமோ ஜாஸ்தி போயிருந்தேன். இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நைட்டு வந்து இங்கேருந்து நான் ஃப்ளைட்டில் கூட அனுப்புவேன்பா, நோ ப்ராப்ளம். இங்கேருந்து பையன் கிளம்புவான், நாளைக்கு மார்னிங் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பான். வித்தின்
இங்கே கொடுக்க ப்ரெஷர் அங்கே உள்ளவங்க வந்து உன்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னாக்கி என் பேரை நீ மாற்றி சொல்லு. ஓகேவா குல்பி? இந்த வாரத்துக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள உன்னை வந்து விசாரணை அப்படின்னு சொல்லி கூப்பிடவில்லை அப்படி என்றால் என்னோட பெயரை நீ வந்து மாற்றிக்க. ஓகேவா? என்னமும் சொல்லிக்க. நான் என்னை வந்து செருப்ப கலத்தி கூட நீ அடி. ஓகேவா? உனக்கு வச்சாச்சு ஆப்பு. அந்த ஆப்பு இருக்கு தெரியுமா? அந்த ஆப்பு வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு. அந்த நல்லா சூடாகட்டும். அப்போ தான் வந்து உள்ளே போகச்சில் அந்த சாஃப்டாக போகும். அது சொல்லுவாங்க தெரியுமா? இலகியாக போகும். அதனால் உனக்கு சூடு ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? என்ன ஆட்டம் ஆடுறா, என்ன ஆட்டம் ஆடினா வச்சாச்சு பார்த்தியா? அதாவது என்ன தெரியுமா, இவா நினைக்கிறா தமிழில் இன்னைக்கு கூட வீட்டில் ஒரு கிளிப் அனுப்பிவிட்டாங்க. இங்கே வந்து டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த டிஎம்கே கட்சி விபச்சாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ இந்த டிஎம்கே கட்சியில் உள்ளவங்க நல்ல 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 பொறுப்பில் இருக்கவங்க யார் முதலமைச்சர் ஐயா முதல் கொண்டு அவரோட பையன் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே நான் கேட்குறேன். நீங்கள் வந்து என்ன தமிழ்நாட்டில் அந்த அரசியல் பண்ணுறீங்களா இல்லை விபச்சாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா வந்து நான் கேட்கல, இவ தான் உங்களோட பேரை சொல்லியிருக்கான். ஏன்னா டிஎம்கேல இவ வந்து பொறுப்பில் இருக்கலாம், அதனால் வந்து டிஎம்கேல வந்து இவளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கான். பார்த்துடுங்கப்பா, மக்கள் முன்னாடி அடுத்த எலெக்ஷன்லாம் வருதான். விபச்சார கேஸில் வந்து டிஎம்கேல உள்ள அதிகாரிகள் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இவ வர பொருளே கிளப்பி விட்டுட்ருக்கா. பார்த்துக்கிடுங்க. லாஸ்ட்டில் இவா வந்து தயங்க கூட மாட்டா, பொய் சொல்லது கூட தயங்க மாட்டா. ஏன்னா வந்து ஏற்கனவே இவா வந்து அனுபவம், ஏற்கனவே டிஎம்கேல அதிகாரிகள் நீங்களும் பார்த்தா. ஏன்னா வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபருமே அரசியல்வாதிகள், அரசியல் பேசுகிறவங்க, அவங்களோட அரசியல் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அதனால் வந்து அரசியலை பற்றி நம்ம எதுவும் பேசலை, அந்த அரசியல்வாதிகளை பற்றியும் பேசலை. அரசியல்வாதிகள் இவா பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ டிஎம்கேல உள்ளவங்க கூட என்னோடய வீடியோ பார்த்தா நீங்களும் பார்த்துக்கிடுங்க. இவா வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கா, டிஎம்கேக்கும் இதில் சம்மந்தம் இருக்கான். நாளைக்கு ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே வீடியோ எடுத்து பார்த்தாச்சுன்னா இவன் மோகாரி சொல்ல என்னையை வந்து போலீஸ்காரன் வந்து அவுத்து போட்டுட்டு என்னை வந்து அங்கே பிடிச்சி அமுக்குனான்ல, இங்கே பிடிச்சி இது பண்ணான்ல, என்னை வந்து நிர்வாணமாக அதை பண்ணான்ல, இதை பண்ணுவான்னு சொல்லி எடுத்து இவளோட பொண்ணு தான் கொடுத்துருக்கா பொய்யான ஸ்டேட்மெண்ட். அது நிரூபிச்சிருக்கு. அதுமாதிரி இவளை வந்து நாளைக்கு சொல்ல போகிறா. சொல்ல முடியாதுப்பா, இவளும் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஐயா கூட சம்மந்தப்படுத்தி பேசிடுவா. அன்னைக்கு உதயநிதியை கூட சம்மந்தப்படுத்தி பேசிடுவார். ஏன்னா அவரும் வந்து சினிமா துறையில் இருந்தார்ல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உதயநிதி அவர் சினிமா துறையில் இருந்ததுனால உதயநிதி ஐயாவரையும் நம்ம சுருதி அவரை கூட சம்மந்தப்படுத்தி பேசக்கூட தயங்க மாட்டான். ஏன்னா அவன் முககாரி வந்து அப்படி வட்ட வெளிச்சமாக சொல்லிடுவான். அதனால் பார்த்து எடுத்துடுங்கப்பா. இவாளெலாம் அதை விஷ கிருமி, அதாவது இவாளெலாம் உங்கள் கட்சியில் இருந்தாங்க அப்படின்னாக்கி ஒரு விஷ கிருமின்னு நீங்கள் நினச்சிக்கிடுங்க. அதாவது சோழி முடிக்காமல் போக மாட்டான் யாரையும். புரியுதா உங்களுக்கு? சோழி முடிக்காமல் போக மாட்டான். சரி, நம்ம இந்த விஷயத்த வந்து அரசியலேயே ஆக்க வேண்டாம். ஏன்னா வந்து அரசியல் ஏற்கனவே ஒரு சாக்கடை மாதிரி அங்கே ஓடிட்டு இருக்கு. அதனால் வந்து நம்ம இந்த அரசியலை வந்து ஆக்க வேண்டாம். ஏன்னா வந்து அரசியல் தெரியாதவங்கெல்லாம் நல்லா அரசியல் பண்ணுறது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. யாரும் நம்ம குளிப்பியாதமாக சொல்கிறேன், அவன் தவற யாரையும் சொல்ல. அதனால் நம்ம அரசியலுக்குள்ளே போகணும். நம்ம வந்து மக்கள் பிரச்சனையை பார்ப்போம். ஏன்னா வந்து அரசியல்வாதி பார்க்குறாங்களோ பார்க்கலையே, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா வந்து வெள்ள நிவாரண நிதி அப்படி இப்படின்னு சொல்லி 6000 7,000 அங்கே கொடுத்துட்ருக்காங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு போட்டு அதே மாதிரி பாக்ஸாக மளிகை பொருள் அதை கொடுத்துட்ருக்கு. நம்மளோட வேலையை பார்ப்போம். ஓகேவா? மக்களே உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது இவன் வந்து 1ஆம் நம்பர் விபச்சாரிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வந்து 2006 முதல் கொண்டு இன்னும் எத்தனை வருஷங்க ஆகுது? 10-15 வருஷமாக இவன் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கான். இருக்க வீடு இல்லாமல் என்ன பாருங்க, கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்காரன் இடம் கொடுத்துருக்கான். அந்த இடத்த இன்னொருத்தனுக்கு விற்றுருக்கான். 10 வருஷம் வரைக்கும் விற்க முடியாது, அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு இடம் கொடுப்பாங்க, அதான் இவரோட பத்திரம் பேப்பர் இருக்க எத்தனை 13.6 மீட்டர் பை 8 மீட்டர் என்ன இருக்குது பாருங்க, 13.6 மீட்டர் 8 மீட்டர். இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் 2006 ஜனவரி மாதம் அவளுக்கு வந்து கொடுத்துருக்கு. புரியுது அவங்களுக்கு? இந்த வீட்டை வந்து அவள் வந்து புத்திசாலி, அவள் வந்து படிச்சிருக்கால படிக்கலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது தெரியுமா, அதில் வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு வீடு கட்டலாம், மற்றபடி அதை விற்கக்கூடாது. இவன் வந்து அந்த வீட்டையும் விற்றுருக்கா. புரியுது? அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது, அந்த வீட்டையும் விற்றுருக்கா. இப்போ இவன் எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருப்பான்னு பார்த்துடுங்க. புரியுதா உங்களுக்கு? அது வாங்கினவன் அதுக்கு மேலே கூமுட்டையாக இருப்பான். சிரிப்பாக தான் இருக்குது, வேறு என்னத்த சொல்ல. என்ன நிறைய பசங்களை வந்து வளைச்சி போட்டா மொககாரியை வச்சு.
சினிமாவில் வேற இருந்திருக்கா. அதாவது அந்த துறையில் வந்து அவள் வந்து நுழைஞ்சிருக்கா. அதில் வந்து ஒரு அந்த இசைக்கு முத்துங்கிறவனும் பேருக்கான்னு நினைக்கிறேன். என்னையே தான் இசைக்கு முத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் போகலப்பா. ஓகேவா. நான் வந்து கொடுத்து ஏமாந்தவன். அவட முதலியார் வீட்டோட, அதாவது ஒரிஜினல் புருஷன் வீட்டோட பரம்பரை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அந்த மனுஷர்கள் பாம்போல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வேண்டாம். அதில் வந்து நம்ம பெருசுனா அவங்கள விஷயத்த நம்ம பேசணும். அது வந்து அவங்க வந்து நல்ல மனிதர்கள், அவங்கள வச்சு நம்ம பேசண்டா. இவாளால் தான் அந்த குடும்பமே வந்து சந்திச்சிருச்சிச்சு. அந்த குடும்பத்தில் நீங்கள் யாராவது இவாளோட ஃபஸ்ட்டு கணவர் இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இவாளால் அந்த குடும்பமே சந்திச்சிருச்சிருக்கு. வீட்டில் சின்ன ஒரு இதனால பிளாட்ஃபார்ம்லேயே படுக்காது. இவா அந்த ஜெயிலுக்கு போகிறக்கூடிய டைம் இவன் நடைய பார்த்துருக்கீங்களா? அவன் மூஞ்சை பார்த்துருக்கீங்களா? இவன் நடைய பார்த்துருக்கீங்களா? அப்படி மூஞ்சை உம்மூட வச்சு இதே மாதிரி தான் உம்மூட வச்சுட்டு அப்படியே அந்த கையை இப்படி 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 அப்படி தான் நடப்பான். இப்படி இப்படி நடப்பான். அவன் மோகாரி கையை பிடிச்சிட்டு நடப்பான். அதாவது இவாளுக்கு வந்து ஒரு இதுவுமே கிடையாது, புத்திங்கிறதே கிடையாது. அதுமாரி இப்போ என்னது, இன்னைக்கு காலையில் கூட அந்த ஹெட்லைனை பார்த்தேன், வீடியோ பார்க்கல. தமிழ்நாட்டு பண்பாட்டு கழகம்னு ஒன்று வந்து ஆரம்பிக்க போகிறான். இவன் வந்து விபச்சாரி பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இவன் இப்போ இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்க. இந்த என்ன இருக்கலாம், இதில் உள்ள ரெக்கார்டு எல்லாமே அதான். புரியுதா உங்களுக்கு? இதில் உள்ள ரெக்கார்டு எல்லாமே அதான். விபச்சாரிகள் பாதுகாப்பு கழகம்னு சொல்லி இவன் வந்து ஆரம்பிக்கலாம். பிபிகே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம், விபச்சாரிகள் பாதுகாப்பு கழகம். அதை ஆரம்பிச்சாச்சுனாக்கி ஒருவேளை அரசியல் இவன் வந்து அந்த இதில் கொஞ்சமாக இந்த விபச்சாரிகள் நிறைய உற்பத்தி பண்ணி எடுத்து இவன் வந்து இது பண்ணலாம். இவெல்லாம் தமிழ்நாட்டை வச்சு பேசுகிறதுக்கு அருகதை இருக்காங்க. இவளோட பழைய கேஸு முதல்கொண்டு எல்லாமே எடுத்து பாருங்கள். நீங்களாம் இவளை வந்து காரி துப்புவீங்க. புரியுதா உங்களுக்கு? வருவா இப்போ கூடிய சீக்கிரம் வந்து நல்ல டிவிலலாம் வருவா பாருங்கள். ஓகேவா? கூடிய சீக்கிரம் வந்து நியூஸ் முதல்கொண்டு எல்லா இதுலேயும் வருவா. நியூஸ் முதல்கொண்டு எல்லா இதுலேயும் வருவா. நான் இந்த வீடியோ வந்து டேக் பண்ணுறேன் தமிழ்நாடு டிஎன் தமிழ் நியூஸ், அதாவது தமிழ்நாடு நியூஸ் பத்திரிகை சங்கத்துக்கும் நான் டேக் பண்ணுறேன். தமிழ்நாடு டிஎன் போலீஸ் போய், ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேப்பர் நம்மக்கிட்ட வருதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இவாளோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நிறைய இருக்காங்களாம்லாம். பைசா வாங்கிட்டு எடுத்துகிட்டு இவன் எங்கே இருக்கான், இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவனோட ஐபி அட்ரஸ் என்ன, இவனோட இது என்னன்ட்டு அவளுக்கு வந்து சொல்கிறதுக்கு பைசா கொடுத்து அவளோட வாயில் வாங்கிட்டு சொல்கிறதுக்கு இவன் இருக்காள்லாம் நிறைய. இதில் வந்து ஒரு பெண்கள், அதாவது ஒரு பெண் அதிகாரிகள், 2-3 பெண் அதிகாரிகள் முதல் கொண்டு எல்லாமே வந்து உடந்தே இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு மாதர் சங்கமா அந்த சங்கத்துக்கும் சொல்லிக்கிறேன். இவாளை நம்பி போய் நம்ம தமிழ்நாட்டோட பேரை நீங்கள் கெடுக்காதுங்க. நான் இது மட்டும்தான் சொல்லுவேன். இவாளை நம்பி இன்னும் மூக்கெல்லாம் என்ன பாருங்க எங்கே மாற போயிட்டு அப்படி என்ன அப்படியே கொஞ்சம் என்ன பாருங்க நைட் அவளோட லைவில் வந்து அப்படியே மூஞ்சிலாம் அப்படி மாறிடும் பாருங்க. இவாளை நம்பி போய் நம்ம தமிழ்நாட்டு பேரை வந்து கெடுத்துடாதுங்க யாருமே. ஏன்னா இவன் வந்து 1 நம்பர் வேசி 1 நம்பர் விபச்சாரி. அது வந்து நீங்கள் வந்து யூடியூப் முதல்கொண்டு நியூஸ் முதல்கொண்டு இவன் பேரை போட்டாலே தெரியும். அதனால் நான் இது மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி நான் வந்து கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. எனக்கு தெரியும் நீங்கள் இது வரைக்கும் போகல. அவள் வந்து பேசுனதுன்னா அவள் யாரை வச்சு பேசுனா, என்ன வச்சு பேசுனா, அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயமும் தெரியும். ஒன்று இவளுக்கு என்னங்க இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இவளுக்கு வீடு இருக்கா, எதனா இருக்கா? ஒன்று எவனாவது போலீஸ்காரன் யாராவது வீட்டுக்கு தேடி வரப்போகிறான்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து போலீஸ்காரன் சொல்லியாச்சு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். கேட்டாச்சுன்னு லைவ் போட்டு நான் அங்கே இருக்கேன், தங்கச்சி வீட்டில் இருக்கேன், அக்கா வீட்டில் இருக்கேன், இங்கே ஹோட்டலுக்கு விபச்சாரம் பண்ண வந்திருக்கேன், அங்கே வந்திருக்கேன், இப்போ பிஸி, அப்போ பிஸி, 4 நாள் கழிச்சு தான் வருவேன். அவன் பிரசன்னா அந்த சின்ன பிள்ளையோட வாழ்க்கை, எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான் பிரசன்னா. எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். அதான் அந்த ஒயிட் பேப்பர். எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிச்சிருப்பான். என்ன இருக்குங்க உங்கள்கிட்ட உண்மையே சொல்கிறேன். என்ன இருக்குது, அவளோட ஃபுல் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன இதுக்குள்ளே ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவன் நினைக்கிறான் அவளோட ஆதார் கார்டு முதல்கொண்டு எல்லாமே என்ன இருக்குது பாருங்க. இதில் கூட அவளோட ஆதார் கார்டு முதல்கொண்டு எல்லாமே எங்கே இருக்குது. அவளோட பொண்ணு பிரசன்னா, அவள் பையன், அந்த பையன் பேரெல்லாம் நம்ம இழுக்கக்கூடாது. அதனால அந்த அவனோட பையன், ஏன்னா அந்த பையன் வந்து அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதனால் அந்த பையன் முதலுண்டு அவளோட ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே என்கிட்ட இருக்குது. என்ன அப்படியே மூஞ்சில் மங்களாயிட்டுன்னு நினைங்க. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறா? என்ன எவ்வளோ நாள் தான் இவன் வந்து மக்களை ஏமாற்றுவான்? அதுக்கு நம்ம விடலாமா? அதுக்கு நம்ம விடலாமா? நீங்களே சொல்லுங்கள்.
அதான் ஒரு லிமிட் உண்டு. அதாவது வந்து பணம் சம்பாதிக்கியா, அதுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். மொபைலை நீ வந்து ஊரில் விட்டு சம்பாதிச்சு அது வந்து நீ பெத்தியா பெக்கலையாண்டு கூட இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. போலீஸ்காரனுங்களுக்கே தெரியாது. போலீஸ்காரனுங்களுக்கு தமிழ்நாட்டு போலீஸ்காரனுங்களுக்கே தெரியாது. நீ வந்து அவளை பெற்றிருக்க அப்படின்னாக்கி பெர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து உன் பேர் இருக்கா, நீ எடுத்து காமி. இன்னைக்கு உள்ள லைவில் வந்து சுருதிங்கிற சுருதியோட தாய் தான் நான் அப்படின்னு சொல்லி சுருதியோட பெர்த் சர்டிஃபிகேட் நீ எடுத்து காமி. உண்மைக்குமே நீ இந்த சுருதி பெர்த் சர்டிஃபிகேட் வந்து நீ சுருதியோட அம்மா நீ தான் சொல்லி எடுத்து காமி. நான் உண்மைக்குமே சொல்கிறேன், நாளையிலேருந்து சுருதியை வச்சு பேசுகிறத நான் நிப்பாட்டிடுறேன். மக்களே, இது வந்து உண்மை. இது வந்து நம்ம குல்பியின் ஆணையாக சொல்கிறேன். அதாவது அவள் வந்து சுருதி வந்து இவாளுக்கு தான் பெத்தா. சுருதி இவாளுக்கும் ஃபஸ்ட்டு கணவர். அவர் பேராக சொல்லண்டா. அவர் வந்து இப்போ உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லலை. அப்படிங்கிற டைமில் வந்து சுருதி வந்து இவாளுக்கு தான் பெத்தா அப்படின்னு சொல்லி பெருத்து சர்டிஃபிகேட் நீ எடுத்து காமியா. ஏன்டா ஜாதகமே இருக்குது. அதில் என்ன பேர் இருக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ எடுத்து காமி. நீ தான் அவளோட அம்மான்னு சொல்லி. ஆனால் என்ன, அந்த உதட்டை வச்சு நான் நம்புகிறேன் நீ தான் ஒருவேளை அவளோட அம்மாக்காரி இருப்பான்ட்டு. அந்த ஏன்னா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் உதடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி வாயில் வாங்கி ஒரே நேரத்தில் வாங்குவீங்களோ, ஒரே நேரத்தில் ஐஸ்கிரீம் தங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் என்னோட பார்வைன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் வந்து உண்மைக்குமே ஒரே நேரத்தில் அட் அ டைமில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஐஸ்கிரீம் அதாவது குல்பி சாப்பிட போவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. உதடு வேற எல்லாத்துலையும் அந்த கலர்லலாம் ரொம்ப வித்தியாசம். இவளோட அப்பங்காரன் ஃபஸ்ட்டு புருஷன் இருக்காங்க தெரியுமா, அவர் இயற்கை அவரை பற்றி நம்ம தப்பாகவே பேச கூட இருந்தாலும் அந்த மனிதர் இருக்காரு தெரியுமா, அந்த மனிதர் கெட்டவரா நல்லவரா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த மனிதரும் கருப்பு தான், இவளும் கருப்பு தான். இவ எப்படிங்க வெள்ளையா பிறந்தா? நம்ம சிவாஜி படத்தில் மாதிரி இந்த மாவில் போட்டு முக்கி எடுத்துட்டாவளோ. சிரிப்பாக தான் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடந்திருக்கு. ஒன்று இவா ஃபஸ்ட்ல இருந்து அந்த அத்தாய் கூட வெளிநாட்டில் மாமோயின்னு சொன்னது, அந்த அத்தாய் கூட வெளிநாட்டிலேருந்து இது பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவா வந்து மாமான்னு சொல்லி இவா ஓயமாக வந்து அத்தாய் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஒருவர் அந்த அத்தாய்ங்கிறவன் இவனோட அப்பனா இருப்பான்னு எனக்கு பார்க்க தோணுது. புரியுதா உங்களுக்கு? அம்மகாரி இவ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மகாரி வந்து இவ இருக்கிறதுக்கு வந்து ப்ரூஃபே கிடையாது. அது வந்து நம்ம இவளோட கேஸில் கூட என்ன இருக்குது, அம்மா என்று அழைக்கப்படும் சித்ரா. ஆனால் இவாளே இது வந்து என்னோட அம்மா இல்லைன்னு சொல்லி யாரும் சுருதியை வாக்குமூலம் கொடுத்துருக்கா. சுருதியை போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துருக்குறா, இது வந்து என்னோட அம்மா கிடையாது அப்படின்ட்டு. அதே இதில் ஒரு 3-4 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப இவாளே வந்து வக்கீல், அதாவது சென்னையில் உள்ள இந்த வக்கீல் இருக்காரு தெரியுமா, அவர் என்ன பாவப்பட்டாரோ தெரிய மாட்டேங்குது. அந்த வக்கீலை வச்சு திரும்ப ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க இது என் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப இவாளே திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ அரசியலில் தான் மாற்றி பேசுவாங்க. இங்கே விபச்சாரம் பண்ணுற இவளுமா மாற்றி பேசிகிட்டு இருக்காள். உலகம் எங்கே போய்ட்டுருக்குன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்க மக்களே. உண்மைக்குமே சொல்கிறேன், உலகம் வந்து எங்கே போய்ட்டுருக்குன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்க. தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவ வந்து ஃபஸ்ட்டு தவறு அது வந்து எல்லாத்தையும் ஊருப்பட தெரியும். இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டேன். விபச்சாரம். விபச்சாரத்தை தவிர இவளுக்கு என்னதுங்க பேச தெரியும்? வேற ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா? நீங்களே கொஞ்சமாவது மைண்டில் கொஞ்சம் யோசிங்க. இவளுக்கு வந்து அந்த விபச்சாரத்தை பற்றி இவ்வளோ நாலேஜ்ஃபுல்லாக பேசுகிறான். இதை தவிர வேற அவளுக்கு ஏதாவது பேச தெரியுமா? தெரியாது. விபச்சாரம். ஏன் நீ அவன் கூட போனா, ஏன் நீ இவன் கூட போனா, ஏன் என் பொண்ணு இவன் கூட போயிட்டான், என் பொண்ணு அவன் கூட போயிட்டான். அம்மா 2 மாதம் என் கூட தான் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீனா அந்த என்ன சேனல் டிலேட் பண்ணிவிட்டு நான் 2 மாதம் என் பொண்ணு கூட இருந்தானா, அவன் இங்கே வரட்டும், அவனுக்கு அத்து விட்றேன் வா. ஏன் உனக்கு எங்கே என்ன திரும்ப குல்பி அவன் தரமாட்டேங்கன்னு அத்து தான் குல்பியை திங்கணுமா? அத்து தான் இவளுக்கு வந்து குல்பியை திங்கணுமா? காரி துப்ப வேண்டியதாக இருக்குது இவளெல்லாம் நினச்சாச்சுனாக்கி. அது ஒரு மூஞ்சி இப்படி அத்து குளிப்பி திங்கிறதுக்கு ஆசையாக இருக்குது போலுக்கு. வருது என்ன இருக்குது தெரியுமா,
இன்னும் இருக்குது பேப்பர். அப்படி இந்த பேப்பர் வந்து அப்படியே இங்கே வந்து ஏற்கனவே உனக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லா அங்கே வந்து எண்ணெயை தடவி அங்கே முன்னாடி பின்னாடி விட்டதுக்கப்புறம் உனக்கு தெரியும். மகன் தவறாக பேசலை. அதாவது என்ன தெரியுமா, மாட்டிட்டா, வசமாக மாட்டிட்டா. இன்னும் பாம்போல இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொம்மைக்கு கூட தெரியுது ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. வசமாக மாட்டிட்டா. ஒவ்வொரு ப்ரூஃப் அதாவது அவ நினைக்கிறா நம்ம வந்து ப்ரூஃப் வந்து ஃபோட்டோஷாப்லேயும் கோரல் ட்ராவ்லையும் மற்றபடி எடிட் பண்ணி எடுத்து எவன் மேலேயாவது கேஸ் போடலான்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. நான் கொடுக்கறது வந்து ஒரிஜினல் ப்ரூஃப். இது வந்து எடிட்டிங் ப்ரூஃப் கிடையாது. சித்ரா குல்பி வாய் நேராக இருமா. இப்படி ஒழுங்காக இரு. நான் கொடுத்தது வந்து ஒரிஜினல் ப்ரூஃப், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஒன்றே மாதிரி வந்து எடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. ஒன்றுமே எடிட்டிங் பண்ணி மார்ஃபிங் பண்ண டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட். ஒன்றே மாதிரி வந்து உன் புருஷங்காரன் படுத்ததுக்கு வந்து நான் வந்து டூப்ளிகேட் மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை, ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒன்றே மாதிரி வந்து இவன் வந்து என்ன அந்த பையன் பேர் கூட மறந்து போட்டா. சரி, அந்த பையன் பேரை நம்ம இழுக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த பையனை வந்து பொய்யான கேஸ் கொடுத்தா தெரியுமா, இந்த பெண்ணை கெடுத்துட்டான் அப்படி இப்படின்ட்டு. அதை நீ மாட்டிக்கிட்டா திருச்சியில். அதுலேயும் உன்னோட பொய் வந்து வெட்ட வெளிச்சமாகி போச்சு. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து பொய் கேஸு கொடுக்கல, ப்ரூஃப் பண்ணி எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட். நல்ல வேலை அந்த பிள்ளையை வந்து நீ வந்து சமாதானம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு, அந்த ஒரே ஒரு காரணத்தில் நீ மாட்டிட்டான். புரியுதா உனக்கு? நீ வந்து எங்கே தப்பிக்க முடியுமோ தப்பிக்க. உனக்கு தான் வேறு லாங்குவேஜ் தெரியாத, நீ தமிழ்நாட்டில் தான் இருந்தாகணும். கேரளா அப்படி இல்லை, கேரளாவுக்கு போய் ஆகணும். அப்படி தானம்மா? கேரளாவில் போய் என்ன செய்ய போகிறா? கேரளா அவங்க கூட போய் இருப்பா. எவங்க கூடன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். புரியுதா உனக்கு? அவன் பாவம் கேரளாக்காரன். அவன் என்ன, ஏற்கனவே அவனுக்கும் அங்கே நோய்வாய்ப்பட்டு கிடக்கான். அவன் கூட போய் நீ இருந்துகிட்டு இருக்கான். இப்போ உனக்கும் வேறு கெதி கிடையாது. ஏன்னா உன் கூட எவனும் ஏரிச்சாடி வந்து முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நிறைய பேர் ஏரிச்சாடி வந்திருப்பேன். இப்போ எவனும் ஏரிச்சாடி வர்றது கிடையாது. அதனால் உனக்கும் தெரியும். சரி மக்களே, இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து அனுப்பிவிடக்கூடிய வேலைகளை பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா வந்து சாயந்தரம் வந்து ஒரு 6:30க்கெலாம் வக்கீல் எனக்கு பார்க்க வேண்டியிருக்கு, ஓகேவா? ஏன்னா வக்கீல் வந்து நான் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு ஓடி போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் முழிச்சது லேட்டாக தான் முழித்தேன், 11:30-12 மணிக்கு முழிச்சிருக்கேன். வக்கீல் வந்து ஃபோன் பண்ணி சார் குட் நியூஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னப்பா குட் நியூஸ்ன்னு தான். சார் என்ன வந்திருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி வீடியோ காலில் பேசினேன். நான் சொன்னேன் கொண்டாப்பா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மக்களுக்கு காமிச்சிறேன், என்னோட தமிழ் மக்களுக்கு, என்னோட சகோதரிகளுக்கு, என்னோட சகோதரர்களுக்கு, என்னோட சின்ன சின்ன குழந்தைகள், அந்த பாவம் அந்த குழந்தைகளுக்கு வந்து உலகமே என்னென்னு தெரியாத குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வந்து என்னது தெரியுங்க? அந்த குழந்தைகள் மேலே வந்து அவன் பிரச்சனை வந்து ஏறி சாடி இருக்கான் அப்படின்னாக்கி அவன் வந்து ஒரு மனுஷனா? நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஒரு இமேஜிங் பண்ணி பாருங்களாம். ஒரு சின்ன பிள்ளை 12 வயசு 13 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை இப்போ தான் வந்து டீனேஜ் வந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அந்த பிள்ளையோட ஹார்மோனில் வந்து அவ்வளோக்குள்ளே இவன் வந்து விளாண்டுருக்கான். ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம்மா, ஃபோட்டோ. புருஷங்காரன் படுப்பானா, ஃபோட்டோ அங்கங்கன்னு சுற்றி ஃபோட்டோ கிளிக் பண்ணுவாங்களாம். 2 பேரும் தண்ணி ஒரே சரக்கு தாங்க. நீங்களாம் என்ன ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்கு. நம்ம வந்து ரொம்ப என்ன தெரியுமா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என்ன உள்ள உள்ளது எல்லாமே சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வேண்டாம், சீக்கிரட்டாக வைப்போம். அதுக்குள்ளே சூழ்நிலை அது வரக்கூடிய டைமில் அவள் கரெக்டாக வைக்கிறோம் ஆப்பு, ஓகேவா? இப்போ வந்து வச்சாச்சு. இன்னைக்கு பாருங்களா, நைட்டு பாருங்களா, அவளோட வீடியோ இன்னைக்கு நைட்டு பாருங்கள். அவள் வந்து சோசியல் மீடியாவுக்கு ஏன் தான் வந்தோன்ட்டு அவள் வந்து நினைப்பா பாருங்கள், எதுக்கு தான் வந்தோன்னு நினைப்பா பாருங்களா இன்னைக்கு. அதேமாதிரி அந்த இஸ்லாமிய பெண் தெரியாதனமாக மாட்டிட்டியம்மா. தெரியாதனமாக உங்களுக்கு தான் A1 A2 A3 A4 A5 A6 A7 A8 A9 A10 வரை போட தெரியுமா? அக்யூஸ்ட் நம்பர் 1 எஸ், அக்யூஸ்ட் நம்பர் 2 பி, அக்யூஸ்ட் நம்பர் சி, அக்யூஸ்ட் நம்பர் 3 எம், அடுத்த எம், அக்யூஸ்ட் நம்பர் 4 எஸ், அக்யூஸ்ட் நம்பர் 5 ஆர். புரிஞ்சுக்கிடுங்க மக்களே, ஓகேவா? இதில் வந்து நீங்களே பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. அக்யூஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10லாம் யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுங்க, ஓகேவா? நானும் பார்த்தேன்,
தம்பின்னு அவர் என்ன கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நியாயமாகவும் பேசுவார், நியாயம் இல்லாமையும் பேசுவார். ஏன்னா வந்து அவருக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கு நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டார், என்னத்த செய்ய. சரி, நம்மளும் நினச்சோம் சரி ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னா ஊனமுற்றவர், அவர் வந்து நம்ம வந்து தவறாக பேசக்கூடாது, அந்த ஊனத்தை வச்சு நம்ம என்றைக்கும் தவறாக பேசக்கூடாது. கொஞ்சம் ஆனால் புத்திசாலி மனுஷர் தான் அவர். ஆனால் வந்து அதாவது எவ்வளோக்குள்ள புத்திசாலி மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோக்குள்ள கிரிமினல் மைண்ட் இருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் வந்து மாட்டிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில விஷயங்கள மாட்டிடுவாங்க, ஒரு சில கோபம் வரும், ஒரு சில தண்ணி, அதாவது குடி பழக்கத்தினால அவங்க வந்து கொஞ்சம் வீக்னஸ் மைண்டை அடைவாங்க. அப்படிப்பட்ட இதில் வந்து கொஞ்சம் உண்மைகளை வந்து சொல்லிடுவார். சரி விடுங்க, நம்ம வந்து எதுவுமே வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரி மக்களே, விரைவாக வந்து லைவில் சந்தி பண்ண பாருங்க. 50 நிமிஷம் போட்டேன். இப்போ நீங்கள் வந்து லைவில் இருந்தால் அந்த வீடியோ 50 நிமிஷம் வீடியோ வந்து கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மணி நேரமாக வச்சு நீங்கள் வாங்குன்னு வாங்கியிருக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரைவில் வந்து லைவில் சந்திப்போம். லைவ் எப்போங்க வரணும்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு தான் இருக்குது, வியூஸும் போயிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், யூடியூப்காரன் எப்போ தந்தானோ தந்துட்டு போகிறான். நான் அது வரைக்கும் நம்ம பேசுகிறத பேசிகிட்டு இருப்போம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், மக்களே, உஷார். யாருக்குமே ₹1 கூட யாருக்கும் அனுப்பாதுங்க. உங்களுக்கு வந்து அப்படி யாருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச, இப்போ மழை காலம் வந்திருக்கு, யாருக்கும் பைசா கொடுக்காதுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியுமா, ஒரு லிட்டர் தேல் அந்த எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியுமா, மசாலா ஜாமானும் ஒரு 10-100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுங்க, போதுங்க. உங்களால் முடிஞ்சது அவ்வளோதானாக்கி உங்களுக்கு போதும். உங்களால் ஒரு 50 ரூபாய் கொடுக்க முடியுமா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு பொங்குறீங்களா, அதில் ஒரு நேரம் சாப்பாடு ஜாஸ்தியாக பொங்குங்க. ஒரு இதில் நம்ம பாலித்தீன் கவரில் வந்து பேக் பண்ணி அதில் ஒரு 2 பேர்த்துக்கு கொடுங்க. அந்த 2 பேரோட ஒரு நேரம் பசியாவது நீங்கள் போக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புண்ணியம். அதாவது அன்னம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தானம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய புண்ணியமாவது கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு இது இல்லாமல் உங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இவாளே மாதிரி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன தெரியுமா, இப்போ ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணுன்னாக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், எத்தனையோ வழிகள் இருக்குது. புரியுதா? எல்லாம் இது மாதிரி சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எங்கே இருந்தாலும் அப்படியே இப்போ இதெல்லாம் என்ன தெரியும். இப்போ நான் இருக்க ஏரியாவெலாம் இருந்து நினச்சிருக்கேன், இங்கெல்லாம் இவ்வளோ நாள்லாம் இருக்க முடியாது. சரி, என்ஜாய் பண்ணிட்டு போகிறா கொஞ்ச நாள். எப்படி என்ன பார்த்தாலும் எவ்வளோ நாள்னு பார்ப்போமே. கேஸ் ஃபைல் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறோம், பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது கூட வந்து இன்னும் 2-3 ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே சேர்ந்து நாளைக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். அங்கேருந்து அவள் விசாரணைக்கு எப்படியும் சொல்லுவோம். உங்கள்கிட்ட இருந்து எப்படியும் சொல்லாமலாம் இருப்பான், அவங்ககிட்ட வந்து சொல்லுவாள்ல. ஏன்னா ஒரு சில விஷயம் என்ன வந்து பிரச்சனை இல்லை, அது கோயம்புத்தூரில் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுனதான் அவன் மறைச்சிட்டா. அந்த உடனே மறுநாளே என்னோட சேனலை வந்து டிலீட் பண்ணுறாங்களாம். ஏன்னா வந்து நம்ம புருஷங்காரனை வச்சு, அதாவது புருஷங்காரனை அது எவன்டா தெரியாது, நம்ம புருஷங்காரனை போய் சொல்லிடக்கூடாது, எல்லா மேட்டரும் சொல்லிவிடுறான்னு சொல்லி சேனல் டிலீட் பண்ணுறாங்களாம். பிரசனான்னு ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு அவன் மொவாலுக்கு என்ன சம்மந்தம்னு கேளுங்க. அப்பன்னு சொல்லிட்டு இருக்கானே, அவன் அந்த மொவாகாரியை கூட கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான். உண்மைக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறேங்க. அதான் உண்மைக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்த பிரசன்னா கூட இருக்க தெரியுமா, சுருதியை கூட கூட்டி கொடுத்துருப்பான் உண்மைக்கு. ஏன்னா வந்து சுருதி அவன் கூட கூட்டி கொடுக்க, இவன் கூட கூட்டி கொடுக்காம இருந்திருப்பான். நீங்களே சொல்லுங்கள், நீங்களே கொஞ்சம் இமேஜிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூட்டி கொடுத்துருப்பான். கண்டிப்பாக 100% கூட்டி கொடுத்துருப்பான். கூட்டி கொடுத்து இதுலேயே கூட அவன் வந்து வீடியோ எடுத்து சுகத்தை இவன் வந்து அனுபவிச்சிருப்பான். ஏன்னா வந்து இவளுக்கு சுகம் அனுபவிக்கிறது ஒரே இது, அடுத்தவனோட நிர்வாகம் போட்ட எடுக்கணும், அதில் சுகத்தை அனுபவிக்கணும், இவனுக்குள்ள குளிப்பிய வாயில் வாங்கணும். இதுதான் இவளோட வேலை. சரி மக்களே, பாய். மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது வந்து ரொம்ப லென்த்தான வீடியோ பாருங்கள், ஓகே? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய மேட்டர்கள்லாம் இதில் சொல்லியிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.